அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரடா கணிதம் சேனல்ல முந்தைய ஆண்டுகளுக்கு கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்குகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி பேப்பர் 1 எக்ஸாம்ல 2012ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி. பார்ப்போமா? டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் சம் இது. ஒரு வேலையை ஏபிசி என்ற மூவர் முறையே 12, 24, 8 நாட்களில் செய்து முடிப்பர். அம்மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் யார் விலகி விடுகிறார்? சி விலகி விடுகிறார். அப்ப யார் வேலை பார்ப்பாங்க? ஏவும் பியும். இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை, இதுக்கு முந்தைய சம்ல நம்ம என்ன பார்த்துப்போம்னா முழுமையான வேலையை, இந்த கணக்குல என்ன பார்க்க போறோம்? மீதமுள்ள வேலையை. மறுபடியும் இந்த கணக்கோட கடைசியில சொல்றேன். மீதமுள்ள வேலைனா என்ன, முழுமையான வேலைனா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்ங்கிறது இந்த கணக்கோட கடைசியில சொல்றேன். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஏ பி சி எவ்வளவு நாள் வேலை பார்க்குறாங்க? அப்ப ஏ பார்க்குற வேலை என்ன? 1/12. பி பார்க்குற வேலை என்ன? 1/24. சி பார்க்குற வேலை என்ன? 1/8. நாட்களை ஃபுல்லா வேலையா மாத்துறப்ப தலைகீழா மாத்தணும். ஏன்னா நாட்கள் வேலை என்னது? எதிர்த்தகவு பொருத்தமுடையது. ரைட். இப்ப நான் ஏ பி சி தனித்தனியா வேலை பார்க்கறத நான் சேர்த்துக்கிறேன். ஏ பி சி சேர்த்து பார்த்த வேலை 1/12, 1/24, 1/8. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மீசிமா. இந்த பாருங்க, இங்க இருக்க நம்பர்ல இந்த 24ஆம் நம்பர் இருக்கிறதுல பெரிய எண்ணு 24. இந்த 24ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 8ஆம் வகுப்புல இந்த 24 வருமானு பாருங்க. 1/8, 2/8 16, 3/8 24 வருது. ஓகே. அதுமாதிரி இப்போ இங்க இருக்க சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த அடுத்த சின்ன நம்பர் 12. 12ஆம் வகுப்புல 24 வருமானு பாருங்க. 1/12 12, 2/12 24 வருது. அப்படி வந்தால் இந்த 24ஐயே பொது பின்னமா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அடிமானம் ஒன்றா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். அப்போ அடிமானம் சமப்படுத்த போகிறோம். 24 வந்துருச்சு. எத்தனை 12 24? 2 12 24. அதே 2ஆல் மேலே பெருக்குங்க. 2 2. எத்தனை 24 24? 24 24. அதே 1ஆல் மேலே பெருக்குங்க 1. எத்தனை 8 24? 3 24. அதே 3ஆல் மேலே பெருக்குங்க 1 3 3. 3ஓட 1 கூட்டுங்க 4. 4ஓட 2 கூட்டுங்க 6. அப்போ 6/24 அடிச்சிங்கன்னா 1 6 6, 4 6 24. அப்போ ஏ பி சி பார்த்த வேலை எவ்வளோ? 1/4. 1/4. ஏபிசி பார்த்த வேலையில ஏபி இருவரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. இப்போ யார் விலகி விடுகிறாங்க? சி விலகி விடுகிறாங்க. அப்போ 4 வேலையில ஒரு வேலையை தான் பார்த்துருக்காங்க. அப்போ மீதமுள்ள வேலைனா மீதமுள்ள வேலை எவ்வளோ? 4 வேலையில ஒரு வேலையை முடிச்சிடலாம். மீதமுள்ள வேலை 3/4. 3/4 இதை கணக்கில் வச்சுக்கோ. இப்போ மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா ஏபி இருவரும் சேர்ந்து யார் விலகி விடுகிறாங்க? சி விலகி விடுகிறாங்க. இப்போ மீதமுள்ள வேலையை பார்க்க போறவங்க யாரு? ஏவும் பியும் மட்டும்தான் பார்க்க போறாங்க. அப்போ ஏவையும் பியை மட்டும் எடுத்துக்கோ. ஏபி பார்க்குற வேலை எவ்வளோ? 1/12, 1/24. திரும்ப சொன்ன மாதிரி தான் இதில் இருக்க பெரிய நம்பருக்கு இந்த சின்ன நம்பரோட வாய்ப்பால் இந்த பெரிய நம்பர் வருதான் பாருங்க. 1 12 12, 2 12 24. அப்போ பெரிய என்ன காமனாக எடுத்துக்கோங்க. 2 12 24. அதே 2ஆல் மேலே பெருக்கு 1 2 2. 1 24 24. 1 1 1. இப்போ 3/24. இது அடிச்சோம்னா 1 3 3, 8 3 24. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து பார்க்குற வேலை எவ்வளோ? 1/8. 1/8. இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீதி வேலைன்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன வேலை? மீதி வேலை. இப்போ மீதி வேலைன்னா என்ன செய்யும்னா மீதி வேலை எவ்வளோ இருக்கு? 4ல் 3 பங்கு வேலை மீதி இருக்கு. ஏவும் பியும் பார்க்க போகிற நாட்கள் எவ்வளோ? ஏவும் பியும் பார்க்க போகிற நாட்கள் எவ்வளோ? 1/8. ஒரு பின்னத்தில் ஒரு பின்னம் தான் இருக்கலாம். 2 பின்னம் இருக்குது. அப்போ கீழே இருக்க என்ன மேலே கொண்டு வந்துடணும். அப்போ தலைகீழ் ஆக்கணும். 1/8ங்கிறது மேலே வரப்போ என்ன ஆயிரும்? 8/1. 1 நாள் 4, 2 4 8, 3 பெருக்கல் 2. கீழே 1 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். 3 2 6, 6 நாட்கள். அப்போ மீதி வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளோ? 6. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மீதி வேலைக்கும் முழுமையான வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. மீதி வேலைக்கு முழுமையான வேலைக்கு என்ன வித்தியாசம்னா இதை இந்த 3/4 கண்டுபிடிச்சோம்ல, அது எப்படி வந்துச்சுன்னா 1 - 1/4 இருந்தால் இந்த 3/4 வந்துச்சு. அதாவது ஒரு பங்கு வேலையில் ஒரு வேலையில் 4 பங்கு, 4ல் ஒரு பங்கு தான் முடிச்சிருக்காங்கன்னா பாக்கி எத்தனை இருக்கும்? 3 பங்கு இருக்கும். அப்போ அந்த 1 வச்சு தான் கழிச்சோம். மீதி வேலைன்னா அப்படியே எழுதிட்டு போயிடலாம். முழுமையான வேலைனா இதோட ஒரு 1 கூட்டணும். அப்போ 6ஓட 1 கூட்டினா எத்தனை நாட்கள் வரும்? 7 நாட்கள். இப்போ கேள்வியில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். போட்டித் தேர்வுகளில் கேட்டிருக்கிறது மீதமுள்ள வேலையா முழுமையான வேலையான்னு கவனிக்கணும். இந்த மீதமுள்ள வேலை முழுமையான வேலைக்கான கணக்குங்கிறது இதற்கு முந்தைய வீடியோவில் இருக்குது. அதை பார்த்து இன்னும் உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. அரடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.